வணக்கம். புதிய தலைமுறை செய்திகளை வழங்குவதற்காக நான் ராதா. தொடர்ந்து முக்கிய செய்திகள் 25 பார்க்கலாம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து காங்கிரஸ் தேசிய தலைவர் மற்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் கலந்து பேசி முடிவு செய்யப்படும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் காங்கிரஸ் தலைவருமான EVKS இளங்கோவன் உடல்நலக்குறைவால் காலமானார். அவரது இறுதிச் சடங்கு சென்னையில் நேற்று நடைபெற்றது. EVKS இளங்கோவன் மறைவை தொடர்ந்து ஈரோடு கிழக்கு தொகுதி காலியாக உள்ளது. அதற்கு 6 மாதங்களுக்குள் தேர்தல் ஆணையம் இடைத்தேர்தலை நடத்த வேண்டும். அந்த தொகுதியில் மீண்டும் காங்கிரஸ் போட்டியிடுமா என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இது தொடர்பாக புதிய தலைமுறைக்கு செல்வ பெருந்தகை அளித்த பேட்டியை பார்ப்போம். எங்களுடைய துக்கமே இன்னும் முடியல. 7 நாட்கள் துக்கத்தை அனுசரிச்சிருக்கிறோம். அந்த துக்கமெல்லாம் முடிந்த பிறகு தலைவருடன் கலந்து பேசுவோம். அன்பு முதலமைச்சருடன் கலந்து பேசுவோம். விசிக தலைவர் திருமாவளவனுக்கு தான் எந்த வகையிலும் அழுத்தம் தரவில்லை என பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். மதுரை கோரிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மங்களூர் தொகுதியில் வெற்றி பெற்று திருமாவளவன் முதன்முதலாக சட்டமன்றத்திற்கு வந்தபோது தனது இருக்கைக்கு பக்கத்து இருக்கையில் அவர் இருந்ததாகவும் அன்று தொடங்கிய நட்பு தற்போது வரை சகோதர பாசத்துடன் தொடர்வதாகவும் தெரிவித்தார். திருமாவளவன் என்னுடன் பேசுவதாலேயே நான் அழுத்தம் கொடுத்ததாக எடுத்துக்கொள்ள முடியுமா என்று கேள்வி எழுப்பிய அமைச்சர், விசிகாவின் தலைவராகவும் சிறந்த அரசியல் ஆளுமையாகவும் திகழும் திருமாவளவனுக்கு இன்னொருவர் அழுத்தம் கொடுக்க தேவையில்லை என்றும் விளக்கமளித்தார். என்பதை தாண்டி ஒரு சகோதர பாசத்தோடு எங்களோட பழகக்கூடியவர் எந்த காலகட்டத்திலும். சில நேரங்கள் இடைப்பட்ட காலங்களில் எதிர்முகாம் என்ற நிலை எடுத்த பொழுது கூட அவர் என்னிடம் நல்லா பேசிட்டு இருப்பார். எப்பவுமே அப்படி ஒரு நல்ல ஒரு சகோதரன், நல்ல ஒரு நட்புக்குரியவர் தான் அவர். ஆனால் அவர் என்கிட்ட வந்து பேசுறாருன்றதால நான் அழுத்தம் கொடுத்துன்ற பொருள் இல்லை. அப்படி அழுத்தம் கொடுக்கவும் இல்லை, அது அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ரெண்டாவது வந்து அவர் வந்து அழுத்தம் கொடுத்து அதனால தான் இல்லை, அவரே ஒரு நல்ல ஒரு அறிவாளி, அரசியல் நல்ல தொலைநோக்கு பார்வை உள்ளவர், அரசியலை பற்றி நன்கு புரிந்து கொண்டவர். அவருக்கு இன்னொருத்தெல்லாம் அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தனது எதிர்கால அரசியல் பயணம் குறித்து விரைவில் தெரிவிப்பேன் என விசிகாவிலிருந்து விலகியுள்ள ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். தாவேகாவுடன் இணைய உள்ளதாக பரவும் தகவல் குறித்த கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். அவர்கிட்ட இருந்து நான் நிறைய விஷயங்கள், அதுவும் கல அரசியலை வந்து நான் அவர்கிட்ட இருந்து நிறைய கற்றுருக்கேன். அவர் எனக்கு எப்பயுமே ஒரு ப்ரொஃபஸர், ஒரு ஆசான். அவருடைய எப்பயுமே நான் என்னுடைய லெட்டரில் குறிப்பிட்ட மாதிரி கொள்கை சார்ந்த அரசியலில் அவரோட எப்போயுமே என்னுடைய பயணம் இருக்குங்க. உங்களுக்கு சாம்சங் தொழிலாளர்களுக்காக போராடினா நீங்கள் வந்து உங்களை நக்சலைட்னு சொல்லுவாங்க. மழை வெள்ளத்தில் வந்து மக்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்கலன்னா உங்களை வந்து சங்கின்னு சொல்லுவாங்க. அரசியலுக்கு வந்து பிரச்சார களத்திலிருந்து ஒரு முழு நேர அரசியல்வாதியாக வரும்பொழுது என் மீது ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கு வந்து கண்டிப்பாக என்னுடைய பயணத்தில் தான் பதில் சொல்ல முடியும். அது வந்து நம்ம வந்து பெரியார் அவர்கள் மீதும் அம்பேத்கர் அவர்கள் மீதும் பல சந்தேகங்கள் எழுப்பும்போது அவருடைய வாழ்க்கை பயணத்தில் தான் வந்து அதுக்கான பதிலை சொல்ல முடியும். யார் விமர்சிக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம பதில் சொல்கிறத விட நம்மளுடைய பயணத்தின் மூலயமா பெரியார் அவர்களுடைய கருத்துக்களையும் அம்பேத்கர் அவர்களுடைய கருத்துக்களையும் அண்ணாவுடைய தேர்தல் அரசியலையும் புதிய மாற்றங்களையும் கொண்டு வரதுக்கான ஒரு பயணத்தை வந்து உருவாக்கும் பொழுது மக்கள் அவருடைய நம்பிக்கை முழுவதுமாக கிடைக்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கூட்டாட்சிக்கு எதிரான நடைமுறைக்கு மாறான ஒரே நாடு ஒரே தேர்தலை இந்தியா எதிர்க்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏன் சாத்தியமில்லை என்ற தலைப்பில் டெல்லியைச் சேர்ந்த வழக்கறிஞர் கௌதம் பாட்டியா இந்து ஆங்கில நாளிதழில் எழுதியுள்ள கட்டுரையை மேற்கோள் காட்டியுள்ள முதலமைச்சர், நாட்டை ஒற்றையாட்சி வடிவத்திற்குள் தள்ளும் இம்முறை ஜனநாயகத்தை அழித்துவிடும் என குறிப்பிட்டுள்ளார். அதிபர் தேர்தல் முறையை கொண்டுவரும் உள்நோக்கத்துடன் பாஜக இந்த மசோதாவை நிறைவேற்ற முயல்வதாக குற்றம் சாட்டினார். சர்வாதிகாரத்திற்குள் நாடு நழுவி விடாமல் தடுக்க சிறந்த அரசமைப்பு சட்டத்தை நமக்கு உருவாக்கி தந்துள்ளனர் என தெரிவித்துள்ள முதலமைச்சர், மசோதா நிறைவேற்றப்பட்டால் தேர்தல் வடிவில் வைக்கப்பட்டுள்ள சட்ட சோதனைகள் நீக்கப்படும் என அச்சம் தெரிவித்திருக்கிறார். மாநில தேர்தல்கள் முக்கியத்துவத்தை இழப்பதுடன் பிராந்திய உணர்வுகளும் பன்முகத்தன்மையும் முற்றிலும் அழிக்கப்படும் என பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அரசமைப்பு சட்டத்தை காக்க ஜனநாயக சக்திகள் ஒன்றுபட்டு போராட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் கோவிலுக்கு சென்ற இசையமைப்பாளர் இளையராஜாவை உற்சவர் சிலை அமைந்துள்ள அர்த்த மண்டபத்திற்கு வெளியே நிற்க வைத்த சம்பவம் சர்ச்சையாகியுள்ளது. ஆடி திருப்பூர பந்தலில் நடைபெற்ற விழாவில் இளையராஜா இசையமைத்து பாடிய திவ்ய பாசூரம் இசை கச்சேரியும்
நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற இளையராஜா ஆண்டாள் கோவிலில் தரிசனத்திற்காக சென்றார். அவருக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. ஹைதராபாத்தைச் சேர்ந்த சின்னஜீயர், ஆண்டாள் கோவிலில் உள்ள மணவாள மாமுனிகள் மடத்தின் சடகோப ராமானுஜஜீயரும் இதில் பங்கேற்றனர். அப்போது ஜீயர்கள் உற்சவர் இடம்பெற்றுள்ள அர்த்த மண்டபத்திற்கு சென்றபோது இளையராஜாவும் உள்ளே சென்றார். இதை கண்ட ஜீயர்களும் பட்டர்களும் இளையராஜாவை வெளியே நிற்குமாறு கூறியுள்ளனர். அதன் பிறகு அர்த்த மண்டபத்திற்கு வெளியே அனுப்பப்பட்ட இளையராஜா அங்கிருந்தபடியே வழிபாடு செய்ய நேரிட்டது. அவருக்கு பரிவட்டமும் கட்டப்பட்டது. இசையமைப்பாளர் இளையராஜாவை அர்த்த மண்டபத்திற்குள் செல்ல அனுமதி மறுத்தது சர்ச்சையாகியுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் அர்த்த மண்டபத்திலிருந்து இசையமைப்பாளர் இளையராஜா வெளியேற்றப்பட்டது தொடர்பாக மதுரை இந்து சமய இணை ஆணையர் விளக்கமளித்துள்ளார். அதில் கோவிலின் அர்த்த மண்டபத்தில் ஆண்டாள், ரங்கமன்னார், கருடாழ்வார் உற்சவர்கள் எழுந்தருளி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. எனவே அர்த்த மண்டபம் வரை கோவிலின் அர்ச்சகர், பரிசாரகர் மற்றும் மடாதிபதிகள் தவிர இதர நபர்கள் அனுமதிக்கப்படும் வழக்கமில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. இளையராஜா சின்ன ராமானுஜ ஜீயருடன் அர்த்த மண்டப வாசல் படியில் ஏறிய போது ஜீயரும் கோவில் மணியனும் அர்த்த மண்டபம் முன் தரிசனம் செய்யலாம் என இளையராஜாவிடம் கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை இளையராஜா ஏற்றுக்கொண்டு அர்த்த மண்டபத்தின் முன் நின்று சுவாமி தரிசனம் செய்ததாகவும், சின்ன ராமானுஜ ஜீயர் அர்த்த மண்டபத்தின் உள்ளே சென்று சுவாமி தரிசனம் செய்ததாகவும் விளக்கத்தில் கூறப்பட்டுள்ளது. இந்த விளக்கம் அறநிலையத்துறையின் மதுரை இணை ஆணையரால் விருதுநகர் ஆட்சியருக்கு அனுப்பப்பட்டுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் அர்த்த மண்டபத்திலிருந்து இளையராஜா வெளியேற்றப்பட்டது சர்ச்சையாகியுள்ளது. இதற்கு சாதியமே காரணம் என ஒரு தரப்பு குற்றம் சாட்டும் நிலையில் இன்னொரு தரப்பினர் அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கின்றனர். அவர் இறைவன் அப்படி சொல்லி இருக்க மாட்டார். இந்த ஆகமங்கிறது கோயிலுக்கு கோயில் வேறுபட்டு மனிதர்களால உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதுல இந்த வைணவ ஆகமங்கள் ஜாதி அடிப்படையிலேயே வகுக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே. ராமானுஜரையே அவங்க ஜாதி பிரச்சனை செய்யற அளவுக்கு அவங்களுக்கு அந்த உணர்வு இருந்தது. பணம் கொடுக்கும்போது வாங்கிக்கிறாங்கல்ல, யார் பணம் கொடுத்தாலும். அப்ப அந்த சட்ட திட்டத்துல அவங்களுடைய ஆகமத்துல இன்னார்கிட்ட பணம் வாங்கக்கூடாதுன்னு ஒரு வரைமுறை இருக்கணும்ல, இல்லையே. எல்லாத்தையும் பணம் வாங்கிக்கிறாங்க. ஆனா இவன் உள்ள வரக்கூடாது, அவன் உள்ள வரலான்னு வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் மனித அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரையிலும் ஏற்றத்தாழ்வை தங்களுடைய வாழ்வின் ஆதாரமாக கொண்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஜீயர்களும் பட்டாச்சாரியார்களும் ஒரு இடத்துக்கு போகலாம், சாதாரணப்பட்ட மனிதன் போகக்கூடாதுன்னா மனிதன்ல எவன் கெட்டவன் எவன் நல்லவன் யாருக்கு தெரியும்? இறைவன் ஒருவனுக்கு தானே தெரியும். நீ யாரு அதை தீர்மானிக்கிறதுக்கு? இறைவனுக்கு ஜாதி ஏது? மதுரைக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் போன்ற திவ்யதேசங்கள், அதுக்கும் கீழே திருநெல்வேலி போன்ற இடங்கள்ல நவ திருப்பதியில இருக்கக்கூடிய திவ்யதேசங்கள்ல இன்னொரு வழக்கம்னா, கர்ப்ப கிரகத்துல மூலவர், அந்த கர்ப்ப கிரகத்துக்கும் முன்னதாக இருக்கக்கூடிய அர்த்த மண்டபத்துல உற்சவர் எழுந்தருளி இருப்பார். அது அர்த்த மண்டபத்துல உற்சவர் எழுந்தருளி இருந்தா கோவில்ல ஆராதனம் பண்ணக்கூடிய அர்ச்சகர்கள், அதே சமயத்துல துறவி சந்நியாசாசிரமம் பூண்டு இருக்கக்கூடிய திருதண்டி சந்நியாசிகளுக்கு மட்டும்தான் அனுமதி உண்டு. இப்போ அடியேன் ஸ்ரீ வைஷ்ணவனாக இருப்பினும் எனக்கு அர்த்த மண்டபத்துக்குள்ள பிரவேசம் கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல உற்சவர் இருப்பார். அப்ப நான் தீட்சை வாங்கின்ற கோவில் அர்ச்சகரும் அல்ல, திருதண்டியை தரித்த காஷாயம் தரித்த சன்னியாசியும் அல்ல. அர்ச்சகரும் இல்லாத பொழுது, நான் சன்னியாசியும் இல்லாத பொழுது உற்சவர் இருக்கக்கூடிய அர்த்த மண்டபத்துல யாராக இருந்தாலும் பிரவேசம் இல்லை. அதுல இந்த வர்ணம் இன்ன ஜாத்தின்னு இல்லை, யாராக இருந்தாலும் பிரவேசம் இல்லை. தொடர்ந்து முக்கிய செய்திகள் 25 பார்க்கலாம். பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் வென்றதைக்கு குறிக்கும் வெற்றி தினத்தை ஒட்டி சென்னையில் பாதுகாப்பு படை அதிகாரிகள் காமராஜர் சாலையில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் இந்திய ராணுவத்தின் முப்படை வீரர்கள், பாதுகாப்புத் துறையின் மூத்த அதிகாரிகள் மற்றும் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற பாகிஸ்தானுடனான போரில் இந்தியா வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையிலும் வீர மரணம் அடைந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையிலும் ஒவ்வொரு ஆண்டும் விஜய் திவஸ் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இந்தியா வந்துள்ள இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கவுக்கு டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில்
பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட்டது. குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு வந்த அதிபர் திசாநாயக்கவை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவும் பிரதமர் நரேந்திர மோடியும் வரவேற்றனர். தொடர்ந்து சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டு முப்படை ராணுவ வீரர்களின் மரியாதையும் இலங்கை அதிபர் திசாநாயக்கவுக்கு அளிக்கப்பட்டது. மத்திய அமைச்சர்களை இலங்கை அதிபருக்கு பிரதமர் மோடி அறிமுகம் செய்து வைத்ததை தொடர்ந்து குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இந்திய அரசமைப்பு கடந்த 75 ஆண்டுகளாக மிகவும் வலுவாக இருந்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் உரையாற்றிய நிர்மலா சீதாராமன், வளமான இந்தியாவை கட்டமைக்க அரசமைப்பை பாதுகாப்பதில் உறுதியுடன் இருக்க வேண்டிய நேரம் இது என கூறினார். 2ஆம் உலகப் போருக்கு பின் 50க்கும் மேற்பட்ட நாடுகள் தங்களுக்கான அரசமைப்பு சட்டங்கள் உருவாக்கியதாக கூறிய நிர்மலா சீதாராமன், இதில் பல நாடுகள் தங்கள் அரசமைப்பு சட்டங்களை மாற்றியமைத்ததாகவும் குறிப்பிட்டார். சீர்திருத்தங்களுக்கு பதிலாக அரசமைப்பு சட்டங்கள் முழுவதுமாக மாற்றப்பட்டதாக தெரிவித்தார். கடந்த 75 ஆண்டுகளாக பல சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டும் இந்திய அரசமைப்பு மிகவும் வலுவாக இருந்து வருவதாகவும் நிர்மலா சீதாராமன் கூறினார். வங்கதேசத்தில் அடக்குமுறைக்கு ஆளாகும் சிறுபான்மையினருக்கு ஆதரவாக மத்திய அரசு குரல் கொடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் மக்களவை உறுப்பினர் பிரியங்கா காந்தி குரல் எழுப்பியுள்ளார். மக்களவையில் பூஜ்ய நேரத்தின் போது பேசிய பிரியங்கா காந்தி, வங்கதேசத்தில் இந்துக்கள் மற்றும் கிறிஸ்துவர்கள் மீது தாக்குதல்கள் நடைபெறுவதாக குற்றஞ்சாட்டினார். இதுபோன்ற சூழலில் சிறுபான்மையினருக்கு அரசின் ஆதரவு கரம் தேவை எனவும், இவ்விவகாரத்தில் சுமூக நிலையை ஏற்படுத்த வங்கதேச அரசுடன் மத்திய அரசு பேச வேண்டும் என்றும் பிரியங்கா காந்தி தெரிவித்தார். தலைநகர் டெல்லியில் கடும் குளிருக்கு மத்தியில் காற்று மாசு பிரச்சினை மோசமாகி வருகிறது. கடந்த சில நாட்களாக டெல்லியில் கடும் குளிர் நிலவி வருகிறது. 4.5 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை குறைந்து பதிவாகி வருகிறது. இதற்கிடையே தலைநகரில் இருந்து வரும் காற்று மாசு பிரச்சினை தொடர்ந்து தீவிரமடைந்து வருகிறது. ஆனந்த் விஹார், துவாரகா போன்ற இடங்களில் தர குறியீடு 351 என்ற மோசமான அளவில் பதிவாகியுள்ளது. இதனால் கண்ணுக்கு தெரியாத அளவிற்கு புகை சூழ்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் பெரும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் பயிற்சி மையம் ஒன்றில் ஏற்பட்ட வாயு கசிவால் 24 மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மகேஷ் நகர் பகுதியில் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி மையம் ஒன்றில் மாணவர்களுக்கு வகுப்பு நடந்து கொண்டிருந்த போது வாயு கசிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மாணவர்கள் பலருக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டதை தொடர்ந்து அவர்கள் உடனடியாக அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 24 மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் உடல்நிலை சீராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கழிவுநீர் வெளியேறும் குழாயிலிருந்து வாயு கசிவு ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்தியாவின் நிதி பற்றாக்குறை நடப்பு நிதியாண்டில் 4.8 விழுக்காடாக குறைய வாய்ப்புள்ளதாக சர்வதேச தர ஆய்வு நிறுவனமான கேரிஜ் ரேட்டிங்ஸ் கணித்திருக்கிறது. நாட்டின் மொத்த வருவாய்க்கும் மொத்த செலவினங்களுக்கும் இடைப்பட்ட தொகையே நிதி பற்றாக்குறை என்று அழைக்கப்படுகிறது. இந்நிலையில் நடப்பு நிதியாண்டின் நிதி பற்றாக்குறை 4.9 விழுக்காட்டிற்குள் கொண்டுவரப்படும் என மத்திய பட்ஜெட்டில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் ஜிஎஸ்டி வசூல், வருமான வரி வசூல் என மொத்த வரி வருவாய் அதிகரித்துள்ளதால் நிதி பற்றாக்குறை உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியில் 4.8 விழுக்காடு குறைய வாய்ப்பிருப்பதாக கேரிஜ் ரேட்டிங்ஸ் கணித்திருக்கிறது. அமெரிக்காவில் துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டு ஒருவரை கொன்ற நபருக்கு 100 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தைச் சேர்ந்தவர் கிறிஸ்டோபர் மெக்டொனால்ட். இவரும் இவரது சகோதரர் உள்ளிட்ட 3 பேர் இணைந்து ஹெண்டர்சன் பகுதியில் உள்ள வணிக நிறுவனத்தில் துப்பாக்கியால் கண்மூடித்தனமாக சுட்டுள்ளனர். இதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தொடர்ந்து அவர்கள் அரிசோனா பகுதியில் காவல்துறை அதிகாரிகளுடன் துப்பாக்கிச் சண்டையில் ஈடுபட்டுள்ளனர்.
இதன் பின்னர் மூவரும் கைது செய்யப்பட்ட நிலையில் கிறிஸ்டோபர் மெக்டனல் மீதான வழக்கை விசாரித்த லாஸ் வேகாஸ் நீதிமன்றம் அவருக்கு 100 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது. அவரது சகோதரர் மற்றும் மனைவி மீதான விசாரணை விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளது. யுக்ரைனின் ராணுவ நிலைகளை தங்கள் படைகள் தகர்த்துள்ளதாக ரஷ்ய பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. அதன்படி யுக்ரைனில் உள்ள ரேடார்கள், ராணுவ விமான போக்குவரத்து உள்கட்டமைப்புகள், ஏவுகணை அமைப்புகள் ஆகியவை தகர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. MiG-29 போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாகவும் 100க்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகள் மற்றும் ட்ரோன்களை வானில் இடைமறித்து தகர்த்துள்ளதாகவும் ரஷ்ய பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. அதோடு யுக்ரைனில் உள்ள 2 பகுதிகளை ரஷ்ய ராணுவம் கைப்பற்றியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே ரஷ்யா யுக்ரைன் இடையிலான எல்லைப் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் சண்டை நடந்து வருவதாக யுக்ரைன் படைகள் தெரிவித்துள்ளன. சர்வதேச மற்றும் உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகளில் வங்கதேசத்தின் முன்னாள் கேப்டன் ஷகிப் அல் ஹசனுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் நிலவும் அசாதாரண சூழல் காரணமாக அவர் நாடு திரும்பாமல் வெளிநாடுகளில் உள்ளூர் போட்டிகளில் விளையாடி வந்தார். இங்கிலாந்தில் அவர் பந்துவீச்சில் விதிகளை மீறியதாக இடைநீக்கம் செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து ICCயும் ஷகிப் அல் ஹசன் பந்து வீச தடை விதித்துள்ளது. இதனால் இலங்கையில் நடைபெற்று வரும் T10 போட்டியில் அவர் பந்து வீசாமல் பேட்டிங் மட்டுமே செய்து வருகிறார். விரைவில் ICC முறையாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூர்யாவின் 45வது படத்தில் நடிகரும் ஒளிப்பதிவாளருமான நட்டி இணைந்துள்ளார். ஏற்கனவே த்ரிஷா, ஸ்வாசிகா, இந்திரன்ஸ் நடிக்க உள்ளதாக அறிவித்த தயாரிப்பு நிறுவனம் தற்போது நட்டி குறித்த அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளது. நடிகர் சூர்யா, RJ பாலாஜி கூட்டணியில் புதிய படம் ஒன்று உருவாகி வருகிறது. இதில் 20 வருடங்களுக்கு பிறகு சூர்யாவுடன் த்ரிஷா இணைந்து நடிக்க உள்ளதால் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. படத்திற்கு இளம் இசையமைப்பாளர் சாய் ஐயங்கர் இசையமைக்க உள்ளார். படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பு பணிகள் கோவையில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது.